கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகால வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்த வேத பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. எல்லாரும் எடுத்து பக்க நம்பர் 253வது பக்கம், புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருஷத்தின் கடைசி அதிகாலை ஆராதனையில் என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி நான் ஜெபிக்கிற வேளையில் இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் லைவாக என்னோடு இடைப்பட்டு, இந்த வருஷம் பூரா நான் இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டின கிருபை, இரக்கம், தயவு, ஈவு, காருண்யம், வழிநடத்தின பாதைகளுக்காக அவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னைக்கு என்ன நீங்கள் செய்யணும்? முக்கிய காரியம் இன்னைக்கு முழுசும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு, சொல்லியே முடியாது, வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது, வார்த்தையே பத்தாது, அவ்வளவு நன்மைகளை இரக்கமாய் நமக்கு இந்த ஆண்டு செய்திருக்கிறாரே. அவருக்கு என்ன செய்யலாம்? தாவீது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தேவன் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்னத்தை செலுத்துவேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் சொல்றாரு, சொல்லி முடியாத ஈவுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும், அவருக்கு ஸ்தோத்திரம் தான் செலுத்த முடியும். அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் இன்று வரை வாழ்ந்திருக்க தேவன் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். நான் இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவரிடத்தில் யோசித்து ஜெபித்தேன், என்னென்ன ஈவு செய்திருக்கிறாரு, என்னென்ன நன்மைகள் இந்த வருஷத்தில் நமக்கு செய்திருக்கிறாரு என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற வேளையில் சில காரியங்களை கண் முன்னாடி கொண்டு வந்து, இது எல்லாம் நான் உங்களுக்கு செய்த ஈவான காரியம், இதுக்காக நீங்கள் நன்றி சொல்வீங்களான்னு ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்பது போல நான் உணர்த்தப்பட்டேன். அதையே உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு முன் அடையாளமாக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த வார்த்தைக்குள்ளே போவதற்கு நிழலாட்டமாக சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம அந்த பகுதிக்குள்ளே கடந்து போனால் இன்னும் அது மெருகூட்டப்பட்டது மாதிரி இருக்கும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நம்ம எல்லாரும் இன்னைக்கு அன்பு கூர்ந்து தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம அவரை அதிகமாய் நேசிக்கிறோம். ஏசப்பா போய் பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, நீ என்னை கூறுகிறாயா, அன்பு கூறுகிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து கர்த்தர் சொன்னாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. வேதம் சொல்லுது, தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். இங்க பாருங்க, நாம் அவரை காணாமல் இருந்தாலும் நாம் அவர் மேல எப்படி இருக்கிறோமா? அன்பா இருக்கிறோம். நீங்களும் நானும் அன்பா இருக்கிறோம். அன்பா இருக்கிறனால தான் இந்த அதிகாலை குளிரிலையும் நம்ம பல ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். அடுத்த வார்த்தையை பாருங்களேன், அடுத்த வரிய, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. நம்ம என்ன அவரை நேரடியாக பார்க்காட்டியும் நமக்கு அவர் மேலே ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன? என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை தாங்குவார், என்னை ஏந்துவார், என்னை தூக்குவார், என்னை சுமப்பார், என்னை தப்புவிப்பார். இதுதான் ஆழமான விசுவாசம். இப்படி விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. நமக்குள்ள இப்போ ஒன்று இருக்குது, விசுவாசம் இருக்கிறதுனாலையும்
அவர் மேலே அன்பு இருக்கிறதுனாலையும், மூணாவது ஒன்று நமக்கு இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள் பிரதர், அந்த அன்பு அவர் மேலே உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த சந்தோஷம். விசுவாசம் அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லாமல் உலகத்தில் எத்தனையோ பேர்கள் அற்ப சந்தோஷத்தை நாடி ஓடுறாங்க. ஆனால் நாம் அவரை காணாமல் இருந்தாலும் அவரை அன்பு கூர்ந்து, அவரை தரிசிக்காமல் இருந்தாலும் அவர் மேல் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி அந்த சந்தோஷத்துக்கு வர்ணனை கிடையாது, வார்த்தை கிடையாது. அது மட்டுமா, சந்தோஷம் மட்டுமா கொடுத்தாரு? நீதிமொழிகள் 19:14 அதோடு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்லையே, இன்னும் ஒன்று வெகுமதியை நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்களே. நீதிமொழிகள் 19:14. தேங்க்யூ லார்ட். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நமக்கு ஆண்டவர் நல்ல நல்ல வீடுகளை கொடுத்துருக்கிறார். வீடு வச்சிருக்கிறவங்களாம் நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். எத்தனையோ பேர்கள் குடிசையில் குடியிருக்கிறாங்க, பாலத்துக்கு அடியில் குடியிருக்கிறாங்க, தெருக்களில் குடியிருக்கிறாங்க. நிலையான வீடு எத்தனையோ பேத்துக்கு இல்லை. ஆனால் தேவன் நமக்கு நல்ல வீடு வாசலை கொடுத்துருக்கிறார். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்கிறார் பாருங்க, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நல்லா உங்கள் மனைவிக்காக நல்லா இந்த வருஷம் பூரா உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க இல்லையா, உங்களுக்கு வஸ்திரத்தை துவைச்சு கொடுத்தாங்க இல்லையா, நீ தண்ணி எடுத்துகிட்டு வாங்குறப்பெல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. என்ன உண்மையாக பொய்யா? இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கனால எனக்கு தெரியல. உங்கள் நல்ல மனைவி, புத்தியுள்ள மனைவிக்காக கர்த்தர் அதை அருளின ஈவம். அதுக்காக 2 கரங்களை தட்டி ஆண் புத்திரர் எல்லாம் நன்றி சொல்லுங்கள். எஸ், அதே போல் சகோதரிமார்கள்லாம் நல்ல கணவனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. உங்களை தாங்கி தூக்கி சுமந்து உங்கள் தகப்ப வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு வரையும் உங்களை ஒரு நல்ல குணசாலியான மகளாய் வைத்து உங்களை அரவணைத்து நடத்துகிறாங்க இல்லையா. அந்த கணவனுக்காக 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? நல்ல கணவனை கொடுத்தீரையா, நல்ல மனைவியை கொடுத்தீரையா, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீரே, நல்ல சபையை கொடுத்தீரே, எங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுற எத்தனையோ பிள்ளைகளை கொடுத்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லி இதெல்லாம் தேவன் நமக்கு பாராட்டின ஈவு. சென்னை பட்டணம்லாம் தண்ணியில் மிதந்துச்சு. இந்த பக்கம் தூத்துக்குடி பட்டணம், அநேக பட்டணங்கள் தண்ணியில் மிதந்துச்சு. இஸ்ரவேல் தேசம் அணுகுண்டு, பக்கத்தில் கமாசா நாடு, அந்த பக்கத்து நாடு பயங்கரமான அணுகுண்டால் தாக்கப்பட்டுச்சு. ஆனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி இந்த வருஷம் பூரா கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். கைகளை தட்டி தேவன் நமக்கு பாராட்டின ஈவு. ஒன்று சந்தோஷம், நமக்கு தேவன் கொடுத்த ஈவு. 2வது புத்தியுள்ள மனைவி. இன்னைக்கு எத்தனை வீட்டில் புத்தி இல்லாத மனைவி இருக்க தெரியுமா? வேதம் சொல்லுது, புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத மனைவியோ வீட்டை இடித்து போடுவாள். சண்டைக்காரியோடு குடியிருப்பதை விட ஒரு வீட்டின் மூலையில் குடியிருப்பது நலம் என்று வேதம் சொல். நற்குணசாலியான ஸ்திரீகளும் இருக்கிறாங்க, புத்தியுள்ள ஸ்திரீகளும் இருக்கிறாங்க, உதாரண குணமுள்ள ஸ்திரீகளும் இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் நம்முடைய ஊழியத்தில் நிறைய பிள்ளைகளை அப்படி எழுப்பி கொடுத்துருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை, நிறைய புத்தியுள்ள மகள்களை நமக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அடுத்து என்ன கொடுத்துருக்கிறாரா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இருந்தாலும் அதை ஒராட்ட பட்டை தீட்டி வாசிக்கலாமா? மத்தேயு 7:11. தேங்க்யூ. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. இந்த வருஷம் பூரா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தோம்? நல்லது தானே கொடுத்தோம். எந்த தாயாவது தன் பிள்ளைக்கு கெட்டதை கொடுத்துருப்பாங்களா? எந்த தகப்பனாவது தன்னுடைய மகனுக்கு கெட்டதை கொடுப்பாங்களா? அப்படி இருக்க அவர் சொல்றாரு, கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ இந்த வருஷம் நீ வேண்டிக் கொண்டதுக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் தெரியுமா? நன்மை. அதுதான் உனக்கு அவர் கொடுத்த ஈவு. நன்மையானதை தான் உனக்கு கொடுத்துருக்கிறார். தீமையை உனக்கு அவர் கொடுக்கவே மாட்டார். நீ உன் பிள்ளைக்கு தீமையை எப்படி கொடுக்க மாட்டியோ அதே போல் கர்த்தராகிய தேவனும் நீ எவ்வளவுதான் அழுது மன்றாடினாலும் தீமையை உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். அவர் இந்த வருஷம் உனக்கு கொடுத்ததெல்லாம் கைத்தட்டி சொல்லுங்க, நன்மையை மட்டுமே கொடுத்துருக்கிறார். சந்தோஷத்தை உனக்கு ஈவா கொடுத்தாரு, நல்ல மனைவியை உனக்கு ஈவா கொடுத்தாரு, நன்மையானதை மட்டுமே உனக்கு ஈவா கொடுத்தார். நீ கேட்குறேங்கிறதுக்காக தீமையை அவர் தரவே இல்லை.
நமக்கு தெரியாதுங்க. நன்மை தீமை அறியத்தக்கது நமக்கு தெரியாது. நம்ம கேட்கறது ஒருவேளை தீமையா இருந்திருக்கும், அது இந்த காலத்திற்கு ஏற்புடையதா இருந்திருக்காது, இந்த காலத்துக்கு அது வர வேண்டியதா இருந்திருக்காது. அதனால கர்த்தர் அதை இந்த வருஷம் தராம அடுத்த வருஷம் தருவார், அல்லது வர்ற வருஷம் தருவார். ஆனால் நம்ம கேட்டுட்டோம்னு சொல்லி அவர் கொடுத்து அது நமக்கு உபத்திரவமாகவோ வேதனையாகவோ கண்ணீராகவோ போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றார், நீ உன் பிள்ளைக்கு நல்லது தானே கொடுத்த, அப்ப நானும் என் பிள்ளையாகிய உனக்கு நல்லதைத்தானே தருவேன். அப்ப இந்த 365 நாளும் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கார். உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சதெல்லாம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வந்திருக்கிறது. அதுல யாதொரு மாறுதலும் யாதொரு தேறுதலும் கிடையாது. எல்லாம் எதையெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணி இருந்தாரோ அத்தனையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கிடைக்காத ஒண்ணுக்காய் வருத்தப்படுவதை விட கிடைச்சதுக்காக நீ சந்தோஷப்படு. அதனாலதான் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளுக்கு நல்லது தானே கொடுக்குற, அப்ப நானும் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பேன், நல்லது தானே கொடுப்பேன். அப்போ உனக்கு நல்ல ஈவத்தானே நான் தந்திருக்கிறேன். இன்னும் வசனத்தை வாசிங்க. லூக்காவில் இன்னும் இதை விட ஆழமா இதே வசனம் லூக்கா 11:13 இன்னும் ஆழமா இருக்குது. அதுல இன்னும் ஒன்று சேர்த்து சொல்றாரு, அதை வாசிக்கலாம். லூக்கா 11:13 இதே வார்த்தை தான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருஷம் ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல நம்மளை ஊழியத்தில் பயன்படுத்தினார், நிரப்புனார். சிம்சோன் மேலே இறங்கினார், எகு மேலே இறங்கினார், எப்தா மேலே இறங்கினார், தாவீது மேலே இறங்கினார், சவுல் மேலே இறங்கினார், ஆதி அப்போஸ்தலர் மேலே இறங்கினார் நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த வல்லமையை இந்த ஆண்டு நம்ம ஊழியத்தையும் பார்க்கும்படி தேவன் உதவி செய்தாரே. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. அப்போஸ்தலர் 10:38 எழுதியிருக்கு, வாசித்து பார்க்கலாம். அங்கே தேவன் செய்த ஒரு மகத்தான காரியத்தை அழகாய் பவுலடிகள் அப்போஸ்தலர் நிருபத்தில் எழுதுகிறார். 10:38 நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுவுக்கே பரிசுத்தாவினுடைய வல்லமையை பிதாவாகிய தேவன் கொடுத்தாராம். அவர் என்ன செஞ்சாரா, நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தாராம். இந்த வருஷம் இந்த ஊழியத்தில் எத்தனையோ நன்மைகளை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்தார். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு. இதனை காரணம் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இருந்ததுனால தான் நீ இத்தனை நன்மைகளை பிறருக்கு செய்யவும் அநேக நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்ப பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப நன்மையானதையும் நமக்கு இந்த வருஷம் கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஈவு. பரிசுத்த ஆவியானவரையும் இலவசமாக ஈவாக கிருபையாக நம் நடுவிலே ஊற்றி இருக்கிறார். அதுவும் தேவன் நமக்கு பாராட்டின சொல்லி முடியாத ஈவு. இப்ப சொல்லுங்க, தேவன் நமக்கு கொடுத்த சந்தோஷம் சொல்லி முடியாத ஒரு ஈவு. தேவன் நமக்கு கொடுத்த அழகான மனைவி, அழகான கணவன், அழகான பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த சொல்லி முடியாத ஈவு. நன்மையான காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்த சொல்லி முடியாதது. ஒரு நன்மையா, 2 நன்மையா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நன்மைங்க, ஒரு சொடக்குக்கு ஒரு நன்மைங்க. அப்படி ஒரு சொடக்கு விடும்பொழுதுலாம் ஒரு நன்மையை கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். இருதயம் ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும் யோசித்து பாரு. நம்ம இருதயத்தை நம்மளா இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். நடக்கிறவனுடைய நடைகள் நடக்கிறவனால் அல்ல நடத்துகிறவராலே ஆகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம இதயத்தை யாரு நடத்துறா? மூளையை யாரு நடத்துறா? உன் பேச்சவா உன் மூளை கேட்குது. மூளையை எந்த மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நாவை எந்த மனுஷனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இங்கே உட்காந்துருக்கிற நம்ம மூளை அப்படியே போயிடுது, எங்கெங்கேயோ போயிடுது. பேசக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டு வெளியில் போகிறோம், நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ண முடியல, பேசிப்படுறோம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒருத்தர் ஆவியானவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அதெல்லாம் இந்த வருஷம் தேவன் உனக்கு செய்தாரே. தீமையை பார்க்காதபடி உன் கண்ணை விளக்கினாரே, கெட்டதை பேசாதபடி உன் நாக்கை விளக்கினாரே,
தவறான இடத்திற்கு போகாதபடி உன் காலை விலக்கினாரே, நீ கடன் வாங்காதபடி உன்னை கர்த்தர் நடத்தினாரே, உன்னை ஆபத்துக்கு கர்த்தர் விலக்கினாரே. பகலிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது என்று எழுதியிருக்கே. நம்ம போகிற பாதையில் நம்முடைய ஞானத்தினாலே தப்பிச்சு போயிட்டோம். நம்ம போனாலும் எதிர்த்து வர்றவன் எவ்வளோ வேகமாக வர்றேன், என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா? ஆனால் அந்த இரவில் உண்டாகும், பகலில் உண்டாகும், மத்தியானத்தில் உண்டாக்கும் எல்லா சங்காரத்திற்கும் கர்த்தர் நம்மளை விலைக்கு இந்த வருஷம் பூரா பாதுகாத்திருக்கிறாரோ. கண்ணீருக்கு நம்முடைய கண்களை தப்புவித்தார், மரணத்திற்கு நம்முடைய ஆத்துமாவை தப்புவித்தார், இடறலுக்கு நம்முடைய கால்களை கர்த்தர் தப்புவித்தார். சொல்ல முடியுமா? இதெல்லாம் நம்ம பலத்தால் நடக்கலைங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு இந்த வருஷம் பாராட்டின சொல்லி முடியாத ஈவு. போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வர்றோம் இல்லையா? இதே மாதிரி எத்தனையோ பேர் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறினவங்க இறங்கலைங்க, ஹெலிகாப்டர் ஏறினவங்க இறங்கலைங்க, ரயிலில் ஏறினவங்க இறங்கலைங்க, பேருந்தில் ஏறினவங்க இறங்கலைங்க, நடந்து போனவங்க கூட வீட்டுக்கு வரலைங்க. ஆனால் நம்ம போயிட்டு வர்றோம்னு சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்து அதை கனப்படுத்தி மாலை பொழுதுல நம்மளை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார் அல்லவா? அது தேவன் நமக்கு பாராட்டின சொல்லி முடியாத ஈவு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பலத்தினால் அல்ல, வேதம் சொல்லுகிறது பிரசவிக்கிற பலனை நமக்கு கொடுக்கிறோம். பிரசவம் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவு. கர்த்தர் கற்பத்தின் கனி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவு. வார்த்தை வருதுன்னா அதுவும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவு. பாட்டு பாடினோம், ஆராதிச்சோம், கையை தட்டினோம், ஆடினோம், பாடினோம், எத்தனை முறை இந்த இடத்துல விழுந்து உருண்டோம். அத்தனையிலும் கர்த்தர் நம்முடைய ஜீவனுக்கு எந்த ஒரு நஷ்டமில்லாமல் பாதுகாத்தாரே, அது தேவன் நமக்கு செய்த சொல்லி முடியாத ஈவு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து பாருங்களேன், எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இன்னும் தேவன் செய்த சில காரியங்களை சொல்லி கடைசியில் தேவன் பாராட்டின சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. 2 கரங்களை தட்டுங்க. இது தேவனுடைய ஈவு. கேட்குறமே, பிரதர் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? அது ரட்சிக்கப்பட்ட குடும்பமா? நம்ம கேட்குறோம்ல, இந்த ரட்சிப்பு யாருடையது? ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ லார்ட். இந்த பகுதியை இப்படியே வச்சுக்கிட்டு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி லார்ட். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாமல் இருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷனும் அவிவிசுவாசியாயிருந்தாலும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன். எண்ணத்தினாலெனில் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுது அவைகள் பரிசுத்தமா இருக்கிறதே. ஆகிலும் அவிவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை கூர்மையாக பார்க்கணும். இதுக்கு தான் பதில் சொல்லணும். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ? அப்போ ரட்சிப்பு, ஒரு மனைவி புருஷனை ரட்சிக்கப்படுத்த முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை பேர்த்த ரட்சிப்புக்குள்ளே ரட்சிக்கப்பட வச்சிருக்கிறோங்க. இந்த வார்த்தை நம்ம சொல்கிறோம், ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம யாரையுமே ரட்சிக்க முடியாது. அது எழுதுறாரு பார், மனைவியே, மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அப்போ எந்த புருஷனும் மனைவியை ரட்சிக்க வைக்க முடியாது. ஏன்னா தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்காவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுது, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு நம்மளால உண்டானது கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு வந்துச்சே, இது யார் கொடுத்த ஈவு? எபேசியர்ல அவர் எழுதுறாரு பாருங்க. இப்ப இந்த வசனத்துக்கு வாங்க, உங்களுக்கு புரியும்.
எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப சமாதானத்தை கொடுத்தார், அது ஒரு ஈவு. நல்ல மனைவியை கொடுத்தார், அது ஒரு ஈவு. நன்மையானதை கொடுத்தார், அது ஒரு ஈவு. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார், அது ஒரு ஈவு. எல்லாவற்றுக்கும் மேல உங்களை என கிருபையினால ரட்சித்தார் இல்லையா, அது தேவன் நமக்கு பாராட்டின எல்லையில்லாத ஒரு பெரிய ஈவு. ரட்சிக்கப்படாட்டி நம்ம ஒருத்தரும் பரலோகத்துக்குள்ளவே போக முடியாது. அப்ப ரட்சிப்பு தேவன் நமக்கு பாராட்டின தயவுள்ள ஒரு ஈவு. அப்ப இந்த ரட்சிப்புக்காக நம்ம எத்தனை நாள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்திருக்கோம். அதை கொடுக்கல இதை கொடுக்கலைங்கிறமே. உங்களை ரட்சித்து பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களை ஆக்கிட்டாரே, அதை நம்ம நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லணும். இதை விட வேற என்ன தரணும்? சகலத்தையுமே உனக்காக செஞ்சுட்டார், உன்னை ரட்சித்துட்டாரே, அவரை போல மாற்றிட்டாரே. இது மனுஷனால் உண்டானது அல்ல. வேதம் சொல்லுது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப இது மனுஷனால், எந்த ஒரு மனுஷன் மனைவி புருஷனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. என்ன எத்தனை மனைவிமார்கள் புருஷனை கொண்டு வந்துடலான்னு முயற்சி பண்றாங்க, முடியல. எத்தனை கணவன்மார்கள் மனைவியை கொண்டு வந்துட முயற்சி பண்றாங்க, முடியல, தோத்து போயிட்டாங்க. ஆனா இந்த ரட்சிப்பு தேவன் ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீதிமான்கள் அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இன்றைக்கு ஒரு காலத்துல பாவியா இருந்த நம்மளை கர்த்தர் ரட்சித்தார் இல்லையா, இதை விட உங்களுக்கு என்னங்க ஈவு தரணும்? அப்ப இதைத்தான் பவுல் சொல்றாரு, தேவன் எனக்கு அருளின சொல்லி முடியாத ஈவு. இப்ப சொல்லுங்க, ஒவ்வொரு காரியத்துக்காக எனக்கு சந்தோஷம் கொடுத்து, இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லை தெரியுமா? என் சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தந்துறேன். அப்ப தேவன் உனக்கு கொடுத்த பெரிய ஒரு ஈவு என்ன தெரியுமா? ஒரு பக்கம் கசப்பு, ஒரு பக்கம் மாறா, ஒரு பக்கம் கசப்பு கலந்த காடி, ஒரு பக்கம் துக்கம் துயரம் தொண்டையை அடைத்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தேவ சமாதானம், ஒரு தேவ சந்தோஷம் உங்களை நிரப்பி நிரப்பி தேவாலயத்துக்கு கொண்டு வந்துச்சு இல்லையா, இது தேவன் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு ஈவு. அதனால கையை உயர்த்தி, இந்த உலகத்துல எனக்கு தேவன் கொடுத்த சந்தோஷம் நீர், அது ஒரு பெரிய ஈவு ஆண்டவர். அடுத்து எனக்கு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு சபை, நல்ல எனக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கொடுத்தீங்களே, இது நீர் எனக்கு கொடுத்த பெரிய ஈவு ஆண்டவரே, அதற்காக நன்றி நன்றி. அடுத்து நன்மையானதையே இந்த வருஷம் நீ தந்தீங்களே, நான் எவ்வளவுதான் அழுதாலும் எனக்கு தீமையை நீங்க கொடுக்கலையே, நன்மையை மட்டுமே இந்த வருஷம் கொடுத்தீங்களே, அது நீர் எனக்கு பாராட்டின ஈவு ராஜா. அடுத்து பரிசுத்த ஆவியானவரை மடைதிறந்த வெள்ளம் போல கொடுத்தீரே, அது நீர் எனக்கு செய்த மிகப்பெரிய ஈவு. அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்புல என்னை நிலைநிறுத்தி இருக்கிறீரே. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ரட்சிப்பை இழந்து போயிட்டாங்கங்க, கிருபையை இழந்து போயிட்டாங்கங்க, தேவ தயவை இழந்து போயிட்டாங்கங்க. ஆனா இன்றைக்கும் நம்ம இந்த ஆலயத்துல உட்கார்ந்து 31ஆம் தேதி உட்கார்ந்துருந்தோம், மீண்டும் 31ஆம் தேதி உட்கார்ந்துருக்கிறோம். 365 நாளும் உலகத்துக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ணிட்டு பத்திரமாய் கொண்டு வந்து பாதுகாத்திருக்கிறாரே, அந்த அருமையான பாதுகாவலராய் இருக்கிற ஏசப்பாவுக்கு கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. நம்ம கால்கள் வலுவாதபடி கண்மலையின் மேல் நம்ம நிறுத்தி இருக்கிறாரு. இது விட சொல்லி வேற என்ன ஈவு உனக்கு தரணும்? இதை விட உனக்கு என்ன ஈவு தரணும்? இப்படி ஈவுகள்லாம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு 2 காரியத்தை, ரொம்ப முக்கியமான காரியத்தை, அதிமுக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:1-2 சங்கீதங்களின் புஸ்தகம் 32:1-2 தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, ஆமே, இந்த உலகத்துல பாவமும் மீறுதலும் மூடப்பட்டு மன்னிக்கப்பட்டா அவனை விட ஒரு பெரிய பாக்கியவான் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதுதான் இந்த உலகத்துல தேவன் ஒரு மனுஷனுக்கு பாராட்டுகிற முதலும் மகிமையுமான ஒரு ஈவா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல கொள்ள பேர் பாவம் சுமந்துக்கிட்டே அழகிறாங்க. சிலருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் நியாய தீர்ப்புல வந்து நிற்கும். பாருங்களே, ஒரு 2 மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் வேதத்துல. மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், மார்க் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது எல்லாமே ஒரே சம்பவம் தான். படுக்கையில் கடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வாசிங்க சிஸ்டர். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே
திடன்கொள். நல்ல கை தட்டுங்க. ஒரு வார்த்தை கூட அவன் பாவ மன்னிப்பு கேட்கவே இல்லை, பேசவே இல்லை ஏசப்பா கிட்ட. ஆனா அவன் மேல தேவன் வச்ச ஒரு இறக்கம் இருக்கு பத்தியா. அவர் சொல்றாரு, தூக்கிட்டு வந்தவன்கிட்ட விசுவாசம் இருந்துச்சான். இதை லூக்காவிலே மார்க்கில் எழுதுறாரு. 4 பேர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. இதுல எழுதியிருக்க அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இந்த தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க விசுவாசத்தை ஏசப்பா பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. இவன் கேட்கவே இல்லைங்க, கேட்காமலே அவன் பாவத்தை மன்னிச்சார். இதே தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில். நம்மளும் ஒரு காலத்தில் திமிர்வாதக்காரனை தாங்க இருந்தோம். கண்டதை செஞ்சுக்கிட்டு மனம் போல வாழ்ந்தாங்க. நம்முடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீதிமான் ஒருவனு கூட இல்லைங்க, உணர்வுள்ளவன் ஒருவனு கூட இல்லைங்க. யாராவது ஒருத்தராவது காலரை தூக்கி நான் கரெக்டுன்னு சொல்லவே முடியாதுங்க. நம்ம அந்த கேடு அடைந்திருந்தாங்க, பாவத்தில் மூழ்கி போய் வாழ்ந்தோம், அசுத்தத்தில் நிலை கொண்டு இருந்தோம், மனம் போல வாழ்ந்தோம். தேவனுடைய அந்த இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த இறக்கம் தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவுச்சு. அதனால தான் யாருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டுச்சோ, யாருடைய பாவங்கள் மூடப்பட்டுச்சோ, அக்கிரமங்கள் அழிக்கப்பட்டுச்சோ, அவர்கள் தான் இந்த உலகத்தில் பாக்கியவான். இப்போ பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர், இந்த உலகத்தில் உன்னை பாக்கியவானா கருத்து வச்சிருக்கார் இல்லையா, இதை விட உனக்கு என்ன ஈவு தரணும்? உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரு. நீ சின்ன வயசுல செஞ்ச பாவம், மூதாதையருடைய சாப பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மன்னிச்சு உன்னை பாக்கியவான் என்கிற ஸ்டேட்டஸ்ல கொண்டு வந்து உன்னை இன்னைக்கு வைத்திருக்கிறாரே, இதை விட உனக்கு என்ன ஈவு தரணும்? ஏதோ உன்னை தரலன்னு வருத்தத்தோடு இருப்பதை விட 1 கோடி மில்லியன் நன்மை செய்திருக்கிறாரு அந்த தேவனுக்கு. இந்த கடைசி நாளில் கைகளை தட்டி, ஏசப்பா நான் அறியாத எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நம்ம மனசு ஏதோ ஒன்றுக்காக தத்தளித்து கொண்டு போய் அது இல்லையேன்னு ஏங்குது. இல்லை, அதை விட தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேங்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன் பார்த்தீங்களா? கொன்று கூட போடும், என் நீதியை நான் கெட்டியா பிடிச்சுக்குவேன். பைத்தியக்காரியா நீயே, நன்மை பெற்ற பேலாம் ஸ்தோத்திரம் போட்டுட்டு தீமை வரும் பொழுது சபிக்க சொல்றியே, தூசிக்க சொல்றியே, சாக சொல்றியே. இதாங்க மனுஷ அன்பு. மனுஷ அன்பு நல்லா இருக்கிற வரை நம்மளை தூக்கி பேசும், அழகழகா வர்ணிக்கும். ஆனால் உருக்குலைந்து போகும் பொழுது, நிலை தடுமாறி போகும் பொழுது, நம்முடைய தரம் மாறும் பொழுது மனுஷர் மாறி போயிடுவாங்க. அதனால தான் மனுஷ அன்பு மாறும் சுவாபம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஏசப்பா அன்பு மாறவே மாறாது. வேதம் அழகா சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அந்த இளைய குமாரை போயிட்டான்ல, அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான், அப்பாவே வேண்டான்ட்டு போயிட்டான், சொத்தை கொடு எனக்கு சொத்து தான் வேணும்னு போயிட்டான்ல. ஆனால் மகன் போயிட்டாலும் அப்பாவுடைய ஆசை அந்த மகனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவருடைய கண்கள் அவன் எப்போ வருவான் வருவான் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவன் உருக்குலைந்த கோலத்தில் வர்றான், நிலை தடுமாறி வர்றான். அவன் உருவமே மேனியே போச்சு. அவன் வருகிற கோலம் பன்றி மேய்க்கிற கோலத்தில் அவன் வர்றான். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், எழுந்து என் அப்பாவின் இடத்துல போய் என்ன சொல்ல போறேன், வீட்டில் வேலைக்காரனா வச்சுக்கன்னு சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு வர்றேன். அவன் நினைத்தது ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்குங்கன்னு சொல்லலான்ட்டு வர்றேன். எங்க அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியாய் சாப்பிட்றாங்க, நானும் இங்கே தவிடு கூட இல்லையேன்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு வர்றேன். அவன் நினைத்தது ஒன்று, இப்போ நாமும் நினைக்கிறது ஒன்று, தேவன் நம்மளை குறித்து நினைக்கிறது ஒன்று. அவர் சொல்றார், உன் நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல. உன்னுடைய நினைவையும் எண்ணத்தை விட வானத்துக்கு பூமிக்கும் உள்ள வித்தியாசமா என்னுடைய நினைவுகளும் எண்ணங்களும் இருக்கு, அது உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. இவன் நினைச்சது, நம்ம செஞ்ச துரோகத்துக்காக அப்பா நம்மளை ஒரு நாள் வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டாரு, அதனால வேலைக்காரங்களா சேர்த்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்தா போதும் உயிர் வாழ்ந்துடலான்னு கேட்க வர்றேன். ஆனா அப்பா அப்படி அவனை வைக்கலைங்க. ஓடினார், கட்டினார், தழுவினார், முத்தமிட்டார், மோதிரம் கொடுத்தார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், காலனியை கொடுத்தார், கொளுத்த கன்றை பிடிக்க சொன்னார், அடிக்க சொன்னார், விழா கொள்ள சொன்னார். நான் இழந்து போனேன், திரும்பவும் நான் பெற்றுக்கொண்டேன், மனம் திரும்பி என் பிள்ளை வந்திருக்கேன், விழாவைன்னு சொல்லி அவனை மீண்டும் அதே ஸ்டேட்டஸில் கொண்டு போய், அதே ரேங்க்ல கொண்டு போய், அதே ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்தார். கைகளை தட்டி, இதுதாங்க அப்பாவுடைய, இதுதான் அப்பாவுடைய. அப்ப
யாருடைய பாவங்களை மன்னித்தாரோ, யாருடைய மீறுதல்களை மன்னித்தாரோ அவர்கள் பாக்கியவான்கள். இப்போ உங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க, என்னை ஆண்டவர் பாக்கியவானா வச்சிருக்கிறார். என் பாவமெல்லாம் ஆழ்கடல்ல போட்டுட்டார். கிழக்குக்கு மேற்குக்கும் தூரமாக என் பாவத்தை எல்லாம் மன்னித்துட்டார். இதை விட அவர் எனக்கு என்ன ஈவு செய்யணும்? இதை விட எனக்கு அவர் வேற என்ன நன்மை செய்யணும்? இந்த பாவத்தையும் அவர் சுமந்துட்டாரே, என் பாவத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக அவர் முள்மூடி தாங்கினாரே, எனக்காக அவர் கைகளில் ஆணிகளால் அடிக்கப்பட்டாரே, இந்த கையில் நான் செய்த பாவத்திற்காக அவர் அடி வாங்கினார். இந்த கால்களை நான் ஓடி ஓடி செய்த பாவத்திற்காக அவர் காலில் ஆணிகளால் கடாவப்பட்டார். இந்த உடம்புல நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்காக அவருடைய உடம்பு முழுசு மிலார்களால் அடிக்கப்பட்டுச்சு. இந்த கண்ணு வழியா நம்ம பார்த்த இச்சையான பார்வைகள், பாவமான காட்சிகளை, இதுக்காக அவருடைய கண்களில் பெனிகாஸ்ட் முள்ளு குத்தப்பட்டுச்சு. இதை விட வேற என்னங்க உங்களுக்கு அவர் செய்யணும்? இத்தனை செஞ்ச தேவனுக்கு நம்மளால நன்றி சொல்ல முடியாம இன்னைக்கு துக்கத்தோடு உட்கார்ந்துருந்தா கர்த்தர் சொல்ல, இதை விட உனக்கு என்னப்பா நான் செய்ய? எத்தனை ஈவு நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், எத்தனை நன்மை உனக்கு நான் வரிசையாக செஞ்சிருக்கிறேன். அதெல்லாம் கர்த்தர் நிழலாட்டமாக காட்டுறார். இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் நிறையா இருக்கும். ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு சீமோன் வீட்டுக்குள்ளே போனார். அவன் ஒன்றுமே செய்யலை. பாவியான ஸ்திரீ வர்றா, அவன் என்ன பண்ணுறா? கண்ணீரால் கழுவுனா, முத்தமிட்டாள், கூந்தலால் தொடச்சா. அவனை பார்த்து சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், தண்ணி கொடுக்கல, கைக்கு தண்ணி கொடுக்கல, காலுக்கு தண்ணி கொடுக்கல, எனக்கு என்ன செய்யலை, முத்தமிடலை, எண்ணெய் பூசலை, நீ எதுவுமே எனக்கு செய்யலை. ஆனால் இவ்வளோ அன்பு கூர்ந்தாள், அதனால் இவள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவம் மன்னிக்கப்படணுமா? ஒன்று அவரை விசுவாசிக்கணும், ரெண்டாவது அவரை அன்பு கூறணும். இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்ம அன்பும் கூறல, நம்ம விசுவாசிக்கவும் இல்லை. ஆனால் தேவன் நம்மளை கூப்பிட்டு அவருடைய பிள்ளையா மாற்றிட்டார். என்ன நற்கிரியை உங்கள்கிட்ட இருந்துச்சு? வேதம் சொல்லுது, அடுத்த வார யோவான் 15:16, இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். யோவான் 15:16. தேங்க்யூ லார்ட். யோவான் 15:16. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. போதும். இப்போ யோசித்து பாருங்க, நம்ம யாராவது இயேசுவை தெரிந்து கொண்டோமா? இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார். நான் தாங்க அவரை கண்டுபிடிச்சேன், தொலைஞ்சு போன அவரை நான் கண்டுபிடிச்சேன்னு நீ சொல்லுவியா? அவர் உன்னை பார்த்து சொல்லுவார, நீ தொலைஞ்சு போனப்பா, உன்னை சாத்தேன், பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டேன், விக்கிரகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டேன், வேசித்தனத்துக்குள்ளே கொண்டு போயிட்டேன், இச்சைக்குள்ளே கொண்டு போயிட்டேன், இன்னும் இருக்கிற பலவிதமான பாவத்துக்குள்ளே நீ இருந்த, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். சவுலை தெரிந்து கொண்டது போல, தாவீதை தெரிந்து கொண்டது போல, மோசையை தெரிந்து கொண்டது போல. இதை விட என்ன வார்த்தை வேணும்? இந்த ஈவு எவ்வளவு பெரிய ஈவு! சீமோன்ட்ட சொல்றாரு, நீ எதுவுமே எனக்கு செய்யலை, ஆனால் அவ எவ்வளவு செஞ்சா? அவ அன்பு பெருசு இல்லையா? அந்த திமிர்வாதக்காரை ஒண்ணுமே செய்யல, தூக்கிட்டு வந்தவன் விசுவாசமா தூக்கிட்டு வந்தானே, அந்த விசுவாசத்தை தான் அவர் பார்த்து இவன் பாவத்தை மன்னிக்கிறார். முத்தமிட்டவளுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரை தேடியே போகலைங்க. யாராவது சொல்லுங்க, நான் தான் அவரை தேடி போய் கண்டுபிடிச்சேன், என் மனக்கண்ணை திறந்து ஏசப்பாவை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல இந்த பூமியில யாருமே கிடையாது. எல்லாரையுமே அவர் தான் தேடி வந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேடி வந்தவர் உன்னை எந்த ரேங்க்ல வச்சிருக்காரு தெரியுமா? உன்னை ஆண்டவர் வச்சிருக்க ரேங்க் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:15. உங்களை வச்சிருக்கிற உங்களுடைய தகுதி, நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க தெரியுமா? ரோமர் 8. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நல்ல கையை தட்டணும், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே. தெரிந்து கொண்டாரு. எப்படி தெரிந்து கொண்டாரு? அப்பான்னு கூப்பிட தெரிந்து கொண்டாராம். அப்ப நீ யாரு? அவருடைய பிள்ளை. உன்னை எப்படி தெரிந்து கொண்டாரு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கா இல்லையா? கேட்கறது என்ன பிரதர் இந்த கால வேளையில? உன்னை மகனாக தெரிந்து கொண்டாரு. நீ அவர் அப்பான்னு கூப்பிடலாம். வேற யாராவது கூப்பிட முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல எஜமானனே, தகப்பனே, ஆபிரகாமின் தேவனே இப்படிதான் கூப்பிட்டாங்க, அப்பான்னு கூப்பிடல. புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தேன், நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடுறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. அப்ப இந்த ஈவு, இதை விட வேற என்ன வேணும்?
இதை விட உங்களுக்கு வேற என்ன ஈவு? அதான் பவுல் சொல்றாரு, சொல்லவே முடியாது வார்த்தையால. ஒரு பாவி பரலோக தேவனுக்கு மகனா மாறிட்டோம். பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டார். போ, எல்லாத்தையும் ஈவா நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன்ப்பா, இனி நீ என் பிள்ளை ஆயிரு, என்னை அப்பான்னு கூப்பிடு. அடுத்து பாருங்களே, இன்னும் அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்கிறார்? 1 பேதுரு 2:29. 1 பேதுரு 2:9. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, நல்லா கவனிங்க, நீங்க யாரு? சொல்லுவாங்களே என் சந்ததி, இதெல்லாம் என் வம்சம், இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? நம்ம சொல்றோம்ல, இது பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி, இதெல்லாம் என் வம்சம், என்னுடைய இனம், என் குலம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் என் புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நல்லா கேளுங்க, என்னத்தை அறிவிக்கிறதா? நம்ம இந்த புண்ணியத்தை அறிவிக்கிறோமா? அவர் செஞ்ச நன்மைகளை, ஈவுகளை, தயவுகளை, இது புண்ணியம்னு சொல்றாரு. இந்த புண்ணியத்தை போய் சொல்லுங்கப்பா, இதை அறிவிக்கும்படி நான் உங்களை என்ன செஞ்சிட்டேன்? சந்ததியாயும், அடுத்து கைகளை தட்டி சொல்லுங்க, ராஜரீக ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், அடுத்து கை தட்டுங்க, பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்களே. இதை விட உங்களுக்கு என்னங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டமா, அடுத்து பரிசுத்த ஜாதியா, அடுத்து சொந்த ஜனமா. உங்களால் அதை புரிய முடியுதான்னு எனக்கு தெரியல. ஆவியில நான் ஒரு விஷயம் பேசிக்கிறேன்னு கெஞ்சி ஆபிரகாம் கேட்குறாரு, கோவப்பட்டுறாதீங்கன்னு. ஆனால் நம்ம எத்தனை விஷயம் பேசினாலும் அவர் கோபமே பட மாட்டேங்கிறார். என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே கூப்பிடு, என் பேரை சொல்லி கூப்பிடு. எந்த முதலாளியாவது பேரை சொல்லி கூப்பிட்டானா வேலைக்கு வச்சுக்குவானா? எந்த மகனாவது போய் அப்பாவை பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? உன் பிள்ளை உன் பேரை சொல்லி கூப்பிட்டா ஏற்றுக்குவியா? ஆனால் ஏசப்பா சொல்றாரு, என் பேரை சொல்லி கூப்பிடுப்பா, நீ என் பிள்ளை, என் பேரை கூப்பிடுற அதிகாரம் உனக்கு இருக்கு. நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம், உன்னை ஆசாரியர். இன்னும் வெளிப்படுத்தல 1:6 லாஸ்ட் வசனம் வாசிங்களே, இதை விட அது நல்லா இருக்கு. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜா இருப்பாரு, ஒரு ஆசாரியர் இருப்பாரு. ராஜா வேற, ஆசாரியர் வேற, 2 பேத்துக்குமே ஒரே அனாயிட்டிங் வராது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ராஜாவும் நம்மதான், ஆசாரியர் நம்மதான். கை தட்டுங்க, புரியுதா நான் சொல்றது? மோசே அழைப்பு வேற, ஆரோன் அழைப்பு வேற, சவுல் அழைப்பு வேற, தாவீது அழைப்பு வேற, அடுத்து நாத்தானுடைய அழைப்பு வேற. இப்படி ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க, ஒவ்வொரு அழைப்பு உள்ளவங்க இருக்காங்க. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்துட்டோன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப நீங்க யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடுத்து ராஜரீக ஆசாரிய கூட்டம், அடுத்து பரிசுத்த ஜாதி. நீ பரிசுத்தமோ இல்லையோ, ஆனா அவர் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? பரிசுத்தமான என் பிள்ளைப்பா, நான் பரிசுத்தர், என் பிள்ளை என்னது? பரிசுத்தர். உன் பிள்ளை எனக்காவது விட்டு கொடுப்பியா? எங்காவது கை தூக்குங்க, என் பிள்ளைய விட்டு கொடுத்துருவேன். யாராவது என் பிள்ளைய அடிக்க வந்தா விட்டு கொடுத்துருவேன். என் பிள்ளை யாராவது திட்டுனா விட்டு கொடுத்துருவேன். என் பிள்ளை எனக்கு வேண்டான்னு நான் ஒதுக்கிடுவேன். எந்த தாய் தாப்புனா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளும் பிள்ளைகளை பெற்று வளர்த்தோம்ல, அவர் மட்டும் விட்டு கொடுத்துருவாரா? அவர் சொல்றாரு, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஜாதி தாண்டா, நீ எப்படி இருந்தாலும் என் ராஜரீகம், நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம தெரிந்து கொண்ட மனைவியை நம்ம வேண்டான்னு சொல்லுவோமா? நம்ம தானே தெரிந்து கொண்டோம். அது மாதிரி தான் கர்த்தர், நான் உன்னை பிள்ளையா தெரிந்து கொண்டேன். நீ எனக்கு பிள்ளையா இருக்கிறியோ இல்லையோ, ஆனால் நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேனே, நான் உன்னை நேசிச்சுட்டேனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேனே, உன்னை ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், அடுத்து என்ன ஜாதியா? பரிசுத்த ஜாதியாயும். கைத்தட்டுங்க, அவருக்கு சொந்த ஜனம். இந்த உலகத்தில் நமக்கு அவர் சொந்தம், அவருக்கு நம்ம சொந்தம். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை அவருடைய கோத்திரமா, லேவி மட்டும் அவருடைய கோத்திரம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். லேவியை யாருக்கு அவனை பிரித்து கொடுக்கவே இல்லை. லேவிக்கு சுதந்திரம் நான் தான்ட்டார்.
எனக்கு அவன் சுதந்திரம், அவனுக்கு நான் சுதந்திரம், அவனுக்கு எல்லாமே நான் தான்ட்டார். அப்போ யாரெல்லாம் லேவியர்களாய் ஆசாரியர்களாக இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சுதந்திரம் கர்த்தர் தான். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, வேகமாக முடிக்கலாமா? முதல்ல சந்தோஷம் கொடுத்தது தேவன் செய்த ஈவு, புத்தியுள்ள மனைவி கொடுத்தது தேவனுடைய ஈவு, நன்மையானதை கொடுத்தது தேவனுடைய ஈவு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தது தேவனுடைய ஈவு, ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது தேவனுடைய ஈவு, பாவத்தை எல்லாம் ஆழ்கடலில் போட்டு கிழக்குக்கு மேற்குக்குமாய் பிரித்தது தேவனுடைய ஈவு, அடுத்து என்னை சொந்தமாய் தெரிந்து கொண்டது தேவனுடைய ஈவு, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுற கிருபை கொடுத்தது தேவனுடைய ஈவு, ராஜரீக ஆசாரியமாய் கூட்டமாய் மாற்றினது தேவனுடைய ஈவு, பரிசுத்த ஜாதியாய் மாற்றினது தேவனுடைய ஈவு, அவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றினது தேவனுடைய ஈவு, அவருக்கு முன்பாக எப்பொழுதுமே நின்று ராஜாக்களும் ஆசாரியலுமாய் இருந்து மகிமையும் கனத்தையும் அவருக்கு செலுத்தும்படி என்னை தெரிந்து கொண்டது தேவனுடைய ஈவு. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இந்த 157வது ஆராதனையை பார்க்கிற கேட்கிற இந்த சத்தம் போகிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இது உலகத்தில் ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டவரே வித்தா இருக்கட்டும் ராஜா. அநேகர் கர்த்தரிடத்தில் கடந்து வர கிருபை பாராட்டும். மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ லார்ட்.